கார்போஹைட்ரேட், சர்க்கரை, குளுக்கோஸ், மாவுச்சத்து, ஃப்ரக்டோஸ் இது எல்லாம் ஒண்ணுதான். இதுதான் நாம குண்டாகிறதுக்கும் நமக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கும் முக்கியமான காரணமான ஒரு உணவுப் பொருள். இந்த கார்போஹைட்ரேட் இன்சுலினோட சப்போர்ட்னால கொழுப்பா மாறிடுது. எப்படின்னா, நாம சாப்பிட்ட 4 இட்லி ஒரு நல்ல டைஜஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் பல வழிகளை கடந்து உடம்புல குளுக்கோஸா மாறி தேவையான குளுக்கோஸ் எரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையில்லாத குளுக்கோஸ் கொழுப்பா மாறி நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்படுது. இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதையே சரியா நம்மளால பர்ன் பண்ண முடியாம அதோட சேர்த்து கொழுப்பையும் எடுத்தா அதுவும் போய் உடம்புல தான் சேரும். இந்த கொழுப்பு சேமிக்கப்படும் வடிவத்துக்கு தான் ட்ரைகிளிசரைடு அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இந்த ட்ரைகிளிசரைட் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய உடல் வாகு, பரம்பரை, நம்மளுடைய உடல் பருமன், இரத்த சர்க்கரை அளவு, உடம்புல உள்ள தசைகளுக்கும் கொழுப்புக்கும் உள்ள வித்தியாசம், ரீசெண்டாக நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட் உணவு, இதெல்லாம் ஒரு அடிப்படையாக கொண்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதோடைய அளவுகள் மாறும். குண்டா இருக்கிறவங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரைகிளிசரைட் லெவல் எப்போதுமே அதிகமாக தான் இருக்கும். மாதிரியான அதிகமான ட்ரைகிளிசரைட் கட்டாயமாக நமக்கு டயபெட்டிக்கை வர வைக்கும். அதோடு இல்லாமல் கொழுப்பு பிரச்சனையான அத்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனையும் இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனையும் உருவாக்கும். இது நமக்கு மாரடைப்பில் கூட கொண்டு போய் விடும். ஒரு ஆராய்ச்சியில் அதிகமான ட்ரைகிளிசரைடை உடம்புக்குள்ள சேர்த்தா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. கொழுப்பு தான் நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கியமான மூலப்பொருள். கொழுப்புல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இந்த கொழுப்பு மூலியமா கிடைக்கிற அமினோ ஆசிட்ஸை உடலால உற்பத்தி பண்ணவே முடியாது. உணவின் மூலியமா எடுக்கப்படும் கொழுப்புல தான் நமக்கு இந்த அளவுக்கு அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். ஆனால் சர்க்கரை வியாதி வந்தது என்ன பண்றாங்கன்னா, கொழுப்பு சாப்பிட்றதை நிறுத்திடுறாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான அளவுக்கு உடம்புல அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிறது இல்லை.